காசுக்கு ஆசைப்பட்டு கட்சி மாறிய கேவலமான பிறவிகள். ஆக்சுவலி வந்துட்டு யாருமே எந்த கட்சியிலையும் காசு கொடுத்தெல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க. அவங்க கொள்கையை பிடிச்சு போறதுதான். கொள்கை மாறுபாடு இல்ல வந்துட்டு இந்த ஒரு அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைஃப் லெசன்ஸ்னால இந்த பார்ட்டி நம்மளோட அடுத்த கட்ட ஜேர்னிக்கு நல்ல ஒரு லீட் இருக்கும், நல்ல ஒரு கைடன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மூவ் ஆறுதான். காசு கொடுத்தெல்லாம் கூப்பிடவே இல்லை. நம்ம ஏன்னா என் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் காட்டுற எந்த அமௌண்ட்டும் எனக்கு டிரான்சாக்ஷன் ஆகல. உன் கனவு கண்டிப்பா பலிக்காது. கனவு அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் காண்றது இல்லைண்ணா. ட்ரீம், இஃப் யூ ட்ரீம் அது நடக்கல அப்படின்னா யூல் கெட் டிசப்பாயிண்டட். அதனால எந்த கனவும் நான் காண்றது இல்லை. இன்னொன்னு கெட்ட வார்த்தை தான், அது படிக்க வேண்டாம்ல. நெக்ஸ்ட், அணைய போற விளக்கு பிரகாசமாக எரியும் என்று சொல்லுவாங்க. நம்பிக்கை துரோகம் செய்த மக்களை ஏமாற்றிய அனைவரும் தண்டிக்கப்படுவீர்கள். யாருமே மக்களை ஏமாத்துறது கிடையாது. ஏன்னா வந்துட்டு இது மக்கள் ஆட்சி. பீயிங் அ டெமோக்ராட்டிக் நேஷன், மக்கள் கையில தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மக்கள் கையில தான் எல்லாமே இருக்கு. மக்கள் பார்த்து ஓட்டு போட்டு அவங்க தேர்ந்தெடுத்தவங்க தான் இப்போ மக்கள் பிரதிநிதிகளா இருக்காங்க. அது ஒவ்வொரு எம்எல்ஏஸ் ஆகட்டும், ஒரு எம்பி ஆகட்டும், லோக்சபா எம்பிஸ் ஆகட்டும், அண்ட் சிஎம் ஆகட்டும், எல்லாருமே மக்கள் தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ண ஒரு கேண்டிடேட் தான், மக்கள் ரெப்ரசன்டேட்டிவா. ஸோ இங்க வந்துட்டு மக்களை ஏமாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் மக்கள் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த ஆட்சியில.